ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு போட்டு வந்து ரிவர்ல போயிட்டு இருக்கு. போட்டு வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது, அதாவது ரிவர் போற போக்குல போகும்போது 2 மணி நேரத்திலே 40 கிலோமீட்டரை கவர் பண்ணி, அதுவே அப்ஸ்ட்ரீம் எதிர் நீச்சல் போட்டு அந்த போட்டு போகும்போது 40 கிலோமீட்டரை 4 ஹவர்ஸ்லேயே கவர் பண்ணிடும். அப்போ போட்டு வந்து ஸ்டில் வாட்டர், அதாவது எந்த ஒரு ஸ்டீமும் இல்லாம, எதிர்வினையோ இல்ல போற போக்குல போறதோ இல்லாம சைலண்டா இருக்கிற வாட்டர்ல என்ன ஸ்பீடு போவோம், அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் பை டைம் ஈக்குவல் டு ஸ்பீட். ஃபர்ஸ்ட் நம்ம டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கேல்குலேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் வந்து 40, டைம் 2 ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் பர் ஹவர். அதுக்கப்புறம் அப் ஸ்ட்ரீம் 40 by 4 ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர் பர் ஹவர். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். அது எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் ஆட் பண்ணி டிவைட் பை 2, 20 plus 10 divided by 2 equal to 15 km per hour. அவ்வளவுதான். இப்போ ஸ்பீட் ஆஃப் த ஸ்டீம் மட்டும், அதுவும் என்ன ஃபார்முலானா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைட் பை 2, 20 minus 10 divided by 2 equal to 5 km per hour. அவ்வளவுதான், சம்ம முடிஞ்சது. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ல கேட்கறாங்க. யூடிசி பாண்டிச்சேரி எக்ஸாம்லையும் கேட்க சான்சஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.